நான் உங்க ஷெஃப் அலெக்ஸ். இன்னைக்கு என்ன சமையலோல நம்ம இருக்கிற இடம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்ட்ஃபுல்னஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல். அது எங்க இருக்கு அப்படின்னா குளப்பாக்கங்கிற இடத்துல தான் இருக்கு. ஸோ அந்த ஸ்கூல்ல வச்சுதான் நம்ம இன்னைக்கு வந்து சமைக்க போறோம். அந்த ஸ்கூல்ல உள்ள 2 ஸ்டூடெண்ட் தான் இன்னைக்கு வந்து இந்த என்ன சமையலோல சமைக்க போறாங்க. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா அந்த 2 ஸ்டூடெண்ட்டையும் நம்ம இன்வைட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து அந்த 2 ஷெஃப் வந்தாச்சு, அந்த ஸ்டூடெண்டா இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரையும் வந்து என்ன சமையலோல நான் வந்து உங்களை வரவேற்கிறோம். ஸோ இப்போ என்ன சமையலோல நம்ம என்ன செய்ய போறோம் இன்னைக்கு? பைனாப்பிள் தட்கா செய்ய போறோம். ஸோ குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஷூர். ஓகே, அதுக்கு என்னெல்லாம் தேவை முதல்ல? ஸோ ஃபர்ஸ்ட் பைனாப்பிள், ஓகே, அப்புறமா வந்து டொமேட்டோ, லெமன், அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி, ஆனியன், அப்புறம் 2 கேப்சிகம். ஓகே, அப்புறமா இதெல்லாம் வந்து நம்ம சைடுல வந்து அதோட வச்சு சாப்பிடுறதுக்காக வாட்டர்மெலன், ஓகே, குக்கும்பர் அண்ட் கேரட். ஓகே. ஸோ இப்போ வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கியூப்ஸா கட் பண்ணணும். ஓகே. இந்த கட்டிங்லாம் நீங்க எங்க படிச்சுக்கிட்டீங்க? கட்டிங் எங்களோட எஃப்பி அதாவது ஃபுட் ப்ரொடக்ஷன் ஒரு 6 சப்ஜெக்ட் நாங்க ஸ்கூல்ல சூஸ் பண்ணுவோம். அதுல வந்து எங்களுக்கு எங்க மேம் உஸ்ரா மேம், கத்தீஜா மேம்னு 2 மேம் இருப்பாங்க. அவங்க தான் எங்களுக்கு ஜூலியன் கட், இந்த டைசிங் அது எல்லாமே அவங்க தான் சொல்லி தருவாங்க. ஓகே. இப்போ கேரட் சிலவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இத தவுத்திட்டு வேற ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாமா? இதுல வந்து கிடையாதுல, குக்கும்பரும் நம்ம டைஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். என்ன வெஜிடபிள் வேணுமோ அதை நம்ம போட்டுக்கலாம். ஓகே, ரைட். இது என்ன பேர் சொன்னீங்க? சால்சா. சால்சானா? சால்சா வந்து அது ஒரு மெக்சிகன் டிப். ஆனா எனக்கு தெரிஞ்சது வந்து சால்சானா அரப் கண்ட்ரிலலாம் என்ன சொல்லுவாங்கன்னா டான்ஸ், சால்சா டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல இருந்து வந்ததுதான் வந்து இந்த சால்சா. ஸோ அந்த மெக்சிகன்ல வந்து இது வந்து மெயினா யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஓகே, ஓகே. இப்போ இதை எடுத்து சைடுல வச்சலாமா? ஆமா. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இப்போ வந்து பைனாப்பிள் எல்லாம் கட் பண்ணிடலாம். ஓகே, பைனாப்பிள் எப்படி டைஸா கட் பண்ணுமா? ஆமா, டைஸா, கியூப்ஸ் மாதிரி. கியூப்ஸ். ஓகே. இப்போ எனக்கு பைனாப்பிள் பிடிக்கலனா கூட என்ன செய்யலாம்னா எடுத்து வச்சிட்டு இது வேண்டாமா பண்ணலாம். ஆனா பைனாப்பிள் ஆட் பண்ணா இன்னும் நல்ல டேஸ்ட் இருக்கும். டேஸ்ட் இருக்கும். ஓகே. பைனாப்பிள் பிடிக்கலனா இல்ல பைனாப்பிளுக்கு பதிலா நான் ஆப்பிள் யூஸ் பண்ணலாமா? ஷூர், கண்டிப்பா. இது எல்லாமே நம்ம இன்னோவேஷன் தான் சார். எப்படி பண்ணாலும் நம்ம பைனாப்பிள்லயும் வந்து விட்டமின் சி இருக்கு இல்லையா? ஆமா, அது உடம்புக்கு அதே ரொம்ப மாதிரி நல்லது. ஃபைபர். ஓகே, கேரட்ல விட்டமின் ஏ இருக்கு, பயங்கர நிறைய இருக்கு. இது வந்து ஏர்லி மார்னிங் சாப்பிடலாமா இல்ல ஒன்லி லஞ்ச் டைமா இல்ல லஞ்ச்க்கு நல்ல ஃபில்லிங்கா இருக்கும். ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். ஒரு சாலட் மாதிரி, ஒரு ட்ரெஸ்ஸிங் மாதிரி அந்த மாதிரியும் சாப்பிடலாம். ஓகே, இல்லனா ஒரு டிப் மாதிரி நம்ம சைடுல ஒரு சிப்ஸ் ஆர் ஹெல்தியா வந்து வெஜிடபிள்ஸ் வச்சு நம்ம சாப்பிடலாம். ஓகே. சோ கேரட், பைனாப்பிள் வந்து ரெடி ஆச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம்? டொமேட்டோஸ் கட் பண்ணோம். அதை என்ன ஷேப்ல கட் பண்ண போறோம்? அதுவும் எல்லாமே கியூப்ஸா தான் இருக்கும். எதனால எல்லாமே வந்து கியூபா கட் பண்றீங்க? சாப்பிடுறதுக்கு ஈஸியா இருக்கும், சூ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே சார், உங்களோட சிக்னேச்சர் டிஷ் என்ன சார்? எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இட்டாலியன் ஃபுட். நான் வந்து ஃப்ரெஞ்ச் ஃபியூஷன், பட் எனக்கு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றது அப்படின்னா அஃப்கோர்ஸ் இந்தியன் ஃபுட் நம்மளுக்கு. அதை விட இன்னொன்று என்னன்னா இட்டாலியன் ஃபுட் வந்து ரொம்ப இதாக இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தே யூஸ் என்னன்னா ஆலிவ் ஆயில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க இட்டாலியன்ஸ். அந்த ஸ்பானிஷ் ஃபுட்லையும் பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் வந்து எல்லாத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆலிவ் ஆயில் வந்து இஸ் குட் ஃபார் ஹெல்த். ஸோ பட் ஆனால் பாஸ்தா ஈவன் இந்த சின்னதுங்களுக்கு கூட என்னன்னா பாஸ்தா இஸ் மெயின் டிஷ். ஓகே, இப்போ நம்ம வந்து தக்காளி வந்து கட் பண்ணியாச்சு. சோ இந்த சால்சாக்கு வந்து மெயினே வந்து டொமேட்டோஸ், ஆனியன்ஸ் அண்ட் லெமன் தான். சோ அதுதான் வந்து இதுல வந்து ஆயில் எது யூஸ் பண்ண போறோமா? இல்ல ஆயில் எது யூஸ் பண்ண, ஹனி யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் ஃபார் தி ஃப்ளேவர்க்காக ஹனி, லெமன், ஸ்வீட், சேவரி அந்த சீசனிங்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, நான் வேலை பார்க்குற இடத்துல பாத்தீங்கன்னா என்னன்னா சில கொஞ்சம் ஆலிவ் ஆயில் சேர்ப்போம். ஸோ இட் கிவ்ஸ் என்னன்னா நைஸ் டான்ஸ் இருக்கும். வந்து மிக்ஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும், பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இப்போ வந்து தக்காளி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து என்ன செய்ய போறோம்? ஆனியன்ஸ் கட் பண்ணிடலாம். ஓகே, அதையும் வந்து சின்ன சின்ன டைஸா கட் பண்ணிக்கலாம் இல்லையா? சோ இது வந்து டேஸ்டும் நல்லா இருக்கும், அட் தி சேம் டைம் இது வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ். ஏன்னா இட் இஸ் பேக்ட் வித் விட்டமின்ஸ் அண்ட் ஃபைபர். சோ வந்து சாப்பிடவும் நல்லா இருக்கும், அட் தி சேம் டைம் ரொம்ப ஹெல்த்தியா. இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாமா? கண்டிப்பா.
அந்த சிப்ஸ் வந்து சிப்ஸ் வந்து நம்ம வந்து ஹெல்த்தியா நம்ம வந்து டாப்பியோகா சிப்ஸ் யூஸ் பண்ணி சாப்பிடலாம். ஆனா மெக்சிகோல வந்து இது யூஸ் பண்ண நாச்சோஸ் யூஸ் மாட்டாங்க. பண்ணுவாங்க. நாச்சோஸ் யூஸ் பண்ணுவாங்க. சோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான்றதுனால நான் வந்து நம்ம வந்து இப்போ இன்னைக்கு வந்து அப்போ மெக்சிகனை வந்து நம்ம சென்னைக்கு நீங்க எடுத்து வந்திருக்கீங்க. yeah, exactly. ஓகே சூப்பர். இண்டோ வெஸ்டர்னா செஞ்சு இண்டோ வெஸ்டர்ன். ஓகே. வீட்ல எல்லாம் நீங்க சமைப்பீங்களா இப்போ? ஆமா. என் அம்மாக்கு உடம்பு சரியில்லாதப்போலாம் வந்து அம்மாக்கு உடம்பு சோமலா நேரத்தெல்லாம் சமைப்பீங்க, மத்த நேரத்துல சமைக்க மாட்டீங்க. நான் சொல்ல நீங்க தான் சொன்னீங்க. கண்டிப்பா இல்ல மத்த நேரமும் சமைப்பேன். ஆனா மெயினா மோஸ்டா அப்போதான் ரொம்ப விடுவாங்க. ஃபோக்கஸ் பண்ணி சரி நீங்க ஏதாவது வீட்ல ஏதாவது நல்லா ஃபோக்கஸ் பண்ணி சமைச்சது? நான் வெஜிடேரியன் இல்ல, நான் வெஜிடேரியன் இல்லாம வெஜிடேரியன். பன்னீர் பட்டர் மசாலா. பன்னீர் பட்டர் மசாலா சூப்பர். உங்க வீட்டுக்கு வந்தா செஞ்சு கொடுப்பீங்க அப்ப? கண்டிப்பா. ஓகே பெர்ஃபெக்ட். சரி இப்ப சின்ன வெங்காயம் சேர்க்கலாமா இதுல? இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகே. மெக்சிகன் ஃபுட்டோட நம்மளுடைய நாட்டுல உள்ள சின்ன வெங்காயத்தை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகே. நீங்க வீட்ல சமைப்பீங்களா? கண்டிப்பா. வீட்ல உங்க வீட்ல உங்க அம்மாக்கு நீங்க செஞ்சு கொடுத்த டிஷ் என்னது? நான் வந்து மோஸ்டா எனக்கு வந்து இட்டாலியன் ரொம்ப பிடிக்கும். இட்டாலியன் மாதிரி. ஆமா. ஓகே. சோ பாஸ்தா, லசானியா, பிட்சா அத மாதிரி நான் நிறைய ட்ரை. அதே மாதிரி டெசர்ட்டும் ரொம்ப பிடிக்கும். ஓகே. சோ சீஸ் கேக்ஸ், அப்புறம் ப்ரௌனி, குக்கீஸ் எல்லாமே பண்ணுவீங்க. வீட்லயே செய்வீங்களா? யா. ஓகே. சோ இப்போ வந்து இங்க வந்து வெங்காயத்தை சேர்த்தாச்சு. இதோட வேற என்ன சேர்க்க போறோம்? இப்போ வந்து கேப்சிகம் ஆட் பண்ண போறோம். கேப்சிகம் ஆட் பண்ணோம். ஓகே. எங்க வீட்ல கேப்சிகம்லாம் இல்ல. பரவாயில்லை சார். அது இல்லாம சமைக்கலாம். ஓகே. அதுவும் சில நேரத்துல வந்து நம்ம ஊர்ல வந்து இந்த மஞ்சள் கலரும் சிவப்பு கலர் கிடைக்காது, பச்சை கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ பார்க்க கலர்ஃபுல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த ரெட் அண்ட் எல்லோ வந்து யூஸ் பண்றோம். ஓகே. நான் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி சமைச்சேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சின்ன உங்களை மாதிரி ஸ்கூல் படிக்கும்போது எங்களுக்கு சமைக்கிறது யாருமே சொல்லி கொடுத்தது கிடையாது. அப்போ ஒரு காட்டில் போய் சமைச்சிருக்கேன் நான். ஆமாம், காட்டில் போய் சமைக்கும் போது சமைச்சிட்டு இருக்கிற டைமில் என்ன ஆச்சுன்னா, எல்லாரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சமைச்சிட்டு இருக்கோம். அப்போ ரசம் வச்சோம். ரசம் வைக்கும் போது என்ன ஆச்சுன்னா, திடீர்னு அந்த தாளிக்கும் போது அந்த சட்டி வந்து பத்தி எரிஞ்சிருச்சு. அப்ப எங்களுக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்தது என்னன்னா, தீ பிடிச்சா மண்ணெல்லி போடணும். ரசத்துல மண்ணெல்லி போட்டோம். அதோட சரி அப்பதான் நான் குக்கிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணது. இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த குக்கிங் ஓடி. ஆனா வந்து மெமரியா இருக்கிறது அந்த மண்ணெல்லி போட்டோம். ஓகே. ஆனா இப்போ நம்ம வந்து கேப்சிகத்தை வந்து இதே மாதிரி டைஸ் தான் கட் பண்ணணும். ஓகே. கேப்சிகத்துல வந்து என்ன விட்டமின்ஸ் இருக்கு, என்ன இது இருக்கு அதுல? விட்டமின் டி. ஓகே. கேப்சிகம் வந்து பச்சாவே சாப்பிடலாம் இல்லையா? சின்ன பிள்ளைங்க சாப்பிடலாமா? அதாவது ரொம்ப சின்ன பிள்ளைங்க இல்ல. ஓகே. ஒரு 2-3 இயர்ஸ் மேல இருக்கறவங்க சாப்பிடலாம். சோ இப்போ இதே சேர்த்தலாமா இது? ஓகே. நம்ம ஏன் yellow கேப்சிகமும் போடுறோம்னா பார்க்க அட்ராக்டிவாவும் இருக்கும். பை தி டைம் இன்னும் கொஞ்சம் நிறைய விட்டமின் ஹெல்த் பெனிஃபிட்ஸ். ஓகே. நீங்க இட்டாலியன் ஃபுட் தான உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்க. ஓகே. இட்டாலியன் ஃபுட்ல ஏதாவது ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு பாஸ்தா டிஷ். ரிசாட்டோ என்னது? ரிசாட்டோ தெரியுமா? யா. எது? ரிசாட்டோ வந்து பாஸ்தா யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் அதுக்கு பதில் ஸ்டிக்கி ரைஸ் யூஸ் பண்ணுவாங்க. சோ இப்போ நெக்ஸ்ட் வந்து குக்கும்பர் ஆட் பண்ணனும். அதையும் கட் பண்ணிடலாமா? தோல் சீவுனது. ஓகே. தோலோட யூஸ் பண்ணலாம். தோலோட யூஸ் பண்ணலாம். சோ இப்போ எல்லாமே கட் பண்ணியாச்சு. எஸ். ஓகே. சோ இப்போ வெஜிடபிள் எல்லாம் வந்து கட் பண்ணியாச்சு. சோ இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம்? சோ நெக்ஸ்ட் வந்து இதுல நம்ம சீசனிங் ஆட் பண்ண போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் பெப்பர், அப்புறமா சால்ட், ஹனி, அப்புறமா கொத்தமல்லி, லெமன் ஜூஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து மொத்தமா இதல மிக்ஸ் பண்ணுமா இல்ல நம்ம தனியா மிக்ஸ் பண்ணி இதல சேர்க்க போறோமா? எப்படியாவது ஓகே தான். தனியா மிக்ஸ் பண்ணி சேர்த்தாலும் ஓகே தான். இப்படியே டைரக்டா மிக்ஸ் பண்ணாலும் ஓகே. இப்போ நான் வந்து பெப்பர் போட்டுக்கறேன். அப்புறமா தேவையான அளவு சால்ட், அப்புறமா கொஞ்சோண்டு ஹனி. ஓகே. இப்போ ஹனி வேண்டாம் பிடிக்கல அப்படினா நம்ம ஹனி எடுத்துடலாம். ஓகே. இதுக்கு ஆப்ஷனா வேற எதுவும் யூஸ் பண்ணலாமா? ஹனிக்கு பதிலா நம்ம கொஞ்சம் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லனா பிரவுன் சுகர், ஓகே, ஜாகரி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அந்த டாங்கினஸ் கொடுக்க. டாங்கினஸ்க்காக லெமன் ஜூஸ். ஓகே. அப்புறமா கொஞ்சோண்டு கொரியாண்டர். ஓகே. இதோட நம்ம புதினாவும் சேர்க்கலாமா? சேர்க்கலாம். ஓகே. இதுக்கு அப்புறம் நம்ம ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
அங்க வந்து எள்ளு வச்சிருக்கீங்களா, அது சேர்க்கணுமா? அது வந்து லாஸ்டா கார்னிஷ்காக மேல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதோட சேர்க்க கூடாது. இதோட இல்ல, அது சும்மா மேல பார்க்க நல்லா. அது வறுத்து சேர்க்கணுமா இல்ல ஜஸ்ட் ஒயிட்டாவே அப்படி இருக்கட்டுமா? ஒயிட்டாவும் சேர்க்கலாம். வறுத்தா தான் சேர்க்கணும். ஓகே. இப்போ மிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ நம்ம பிளேட்ல வந்து இதெல்லாம் அசெம்பிள் பண்ணலாம். அப்படியே பிளேட் பண்ணலாம். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். அப்படியே இப்போ பிளேட்ல சால்சா. ஓகே. இதுல இப்ப வேணா நான் எண்ணெய் ஊத்தி பண்ணலாமா? ஆயிலி ஆயில். ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணியே பண்ணலாம். அதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஓகே. சோ அதுவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நம்மளுடைய இந்த பைனாப்பிள் தடுக்க அதாவது சால்சா வந்து ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து இத பிளேட் பண்ணிடலாமா? ஷூர் சார். ஓகே. கார்னிஷ்க்கு செசமி சீட்ஸ் மேல போடுறேன். ஓகே. வறுத்த எள்ளு. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய இந்த சால்சா வந்து ரெடி ஆச்சு. முதல்ல நான் என்ன செய்யலாம், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்துலாம் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து இப்படியே சாப்பிடலாமா இல்ல வந்து இந்த சிப்ஸோட இத டிப் மாதிரி எடுத்து சாப்பிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். இந்த சிப்ஸ் மேல வச்சு சாப்பிடுமா? சிப்ஸ் டிப் டிப் மாதிரி எடுத்து. ஓகே. அதோ ஸ்பூன் இந்த மாதிரி. ஓகே. எதனால இதை வச்சு தான் சாப்பிடணுமா இல்ல ரைஸுக்கு கூட வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து அந்த ஒரு ஸ்வீட்னஸ், அதே நேரத்துல அந்த வெஜிடபிள்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது வதக்காம இருக்கிறதுனால ஒரு ஃப்ரெஷ்ஷா ஹெல்த்தியான நியூட்ரியன்ஸ் இதுல நடக்காது. பாத்தீங்கன்னா அந்த கிரன்ச்சினஸ், அந்த எலுமிச்சம்பழத்துல இருந்து வர்ற அந்த ஒரு புளிப்பு, தேன்ல இருந்து வர்ற ஒரு இனிப்பு, அதே நேரத்துல ஒரு ஃப்ரெஷ்னஸ். நீங்க சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா உள்ள போகும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஹேட்ஸ் ஆஃப், சூப்பரா இருக்கு.